இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சோப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாச்சு நம்ம சோப் வீடியோ போட்டு, அதனால் ஒரு பீட்ரூட் சோப் வந்து எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பீட்ரூட் சோப்பில் இருக்க என்ன இந்த பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும், ஸ்கின் நல்லா ஒயிட்னிங் பண்ணி கொடுக்கும், ஸ்கின்ல இருக்க டேன் அந்த பிம்பிள் மார்க்ஸ் இது எல்லாமே நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால் நம்ம பீட்ரூட் சோப் எப்படி பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். பீட்ரூட் சோப் பண்ணுறதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 180 கிராம் வந்து வாட்டரும் ஒரு 147 கிராம் வந்து லையும் எடுத்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ க்ளவுஸ் போட்டுக்கோங்க எல்லோரும். நானும் க்ளவுஸ் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இப்போ நம்ம ரூம் டெம்பரேச்சர் வரணும். ஸோ வர வரைக்கும் நம்ம வந்து அடுத்து என்னென்ன மிக்ஸ் பண்ணுவோங்கிறது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து நான் இதில் வந்து ஒரு 200 கிராம் வந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்திருக்கேன். பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்ம பொதுவாக செய்வோம்ல எப்போவுமே அந்த மாதிரி தான். பீட்ரூட் எடுத்து ரொம்ப தண்ணி கலந்துட வேண்டாம். அதனால் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நான் வடிகட்டி இது வந்து 200 கிராம் வந்து நான் பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 கிராம் வந்து நான் பீட்ரூட் பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு எல்லா பக்கமும் கிடைக்கும், நீங்கள் அங்கேயும் கூட பார்க்கலாம். 30 கிராம் பவுடர் எடுத்திருக்கேன். அது இல்லாமல் 1 லிட்டர் வந்து பியூர் கோகோனட் ஆயில் மில்லில் எடுத்துகிட்டு வந்து பியூர் கோகோனட் ஆயில் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து நம்ம ஆயிலை வந்து இது வடிகட்டி எடுத்துக்கலாம். அங்கே வாங்கினது தான், பட் இருந்தாலும் நம்ம வடிகட்டிக்கிட்டோம் அப்படின்னா சேஃப். ஸோ அதனால் வந்து நம்ம ஆயிலை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து நான் நல்லா வந்து வடிகட்டிக்கிறேன். இது வந்து 1 லிட்டர் வந்து உங்களுக்கு 1 kg கணக்கு வராது. ஸோ இது வந்து நான் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். 1000 கிராம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா கிராமுக்கும் லிட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் 1 கிலோ எடுத்துக்கோங்க, 1000 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. 1 லிட்டருக்கு வந்து கம்மியாகுது அப்படின்னு பார்க்கலாம். கம்மியாச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா கூட இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். பியூர் கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஸ்கின்க்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு வந்து 1 கிலோ அப்படிங்கிறது வந்து எனக்கு 1 லிட்டர்லேருந்து 100 கிராம் கம்மியாகுது. ஸோ நான் இன்னொரு பாட்டில் எடுத்துக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு 900 கிராம்ஸ் தான் இருக்குது. ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு பாட்டில் எடுத்துக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி நான் இன்னொரு பாட்டிலேருந்து ஒரு 100 கிராம் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ வந்து இப்போ நான் 1000 கிராம் வந்து நான் கோகோனட் ஆயில் எடுத்துட்டேன். இது எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த லை வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம லையையும் அதே மாதிரி பீட்ரூட் ஜூஸோடு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லாவே சில்லுன்னு ஆயிடுச்சு, ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. இது வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர் வரக்கு. நீங்கள் அந்த ஹீட்டில் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஆல்ரெடி பீட்ரூட் ஜூஸ் வந்து வடிகட்டி தான் வச்சுருக்கேன். பட் இருந்தால் நம்ம லை கூட மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஆயிலோட மிக்ஸ் பண்ணும்போது மறுபடியும் நம்ம வந்து அந்த வடிகட்டி தான் ஆகணும். ஸோ பீட்ரூட் ஜூஸை வந்து நான் லை கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கிறேன். நல்லா நான் கலக்கிட்டு நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஹீட் ப்ரொடக்ஷன் வருது. அது 40 மினிட்ஸ் அது கம்மியாயிரும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதே மாதிரி நம்ம பீட்ரூட் ஜூஸ் யூஸ் பண்ணும்போது லைட்டாக ஒரு ஹீட் வரும். ஸோ நம்ம வந்து அது உடனே ஆயிலில் மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். அது ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம அதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். அந்த ஹீட் வந்து நம்மளுக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும், நார்மலாக இருக்கும். ஸோ நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 30 கிராம் வந்து பீட்ரூட் பவுடர் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஆயில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆயில் ஏன் மிக்ஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அப்படியே வந்து பீட்ரூட் பவுடர் போட்டோம்னா அப்படின்னு ஒரு மாதிரி கட்டி கட்டி அங்கங்கே தேங்கி நிற்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம எடுத்துருக்கோம் அதே கோகோனட் ஆயில் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்களா இப்படி கட்டி வராமல் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஸ்டேஜில் ஆச்சு அப்படின்னா நமக்கு அந்த இதில் மிக்ஸ் பண்ணும்போது அந்த கட்டி கட்டி எல்லாம் மாதிரி வராமல் இருக்கும். இங்கே பாருங்க தெரியுதுங்களா, கொஞ்சம் கூட நம்மளுக்கு அந்த லம்ஸ் வராமல் நல்லா ஈவனாக ஒரு லிக்விட் ஃபார்மில் வரும். இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது ஹீட் போயிடுச்சுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இது நல்லாவே ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு, கொஞ்சம் கூட ஹீட் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் வந்து நம்ம ஆயில் கூட மிக்ஸ் பண்ணணும். இது நான் நல்லாவே வந்து சில்லுங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஆயிலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
எப்போவுமே வந்து நீங்கள் லை வந்து ஆயில் கூட சேர்க்கும் போது கண்டிப்பாக வடிகட்டிக்கோங்க. ஏன்னா லை வந்து கொஞ்சம் கரையாமல் இருந்தாலும் அந்த குட்டி குட்டி இது மாதிரி இருந்தது அப்படின்னா அது சோப்பாக்கி நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப கெமிக்கல் ஆயிரும். ஸோ நீங்கள் எப்போ லை மிக்ஸ் பண்ணி ஆயில் கூட மிக்ஸ் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து வடிகட்டிக்கோங்க. இப்போ வந்து நான் லையாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ரொம்ப குட்டி குட்டியான ஒரு இது மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம எப்போவுமே சேஃப்க்கு வந்து வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்ககிட்ட பிளெண்டர் இருந்ததுன்னா இன்னும் பிரச்சனை இல்லை. பட் என்கிட்டையும் பிளெண்டர் இல்லை. ஸோ அதனால் நம்ம கையில் தான் மிக்ஸ் பண்ணணும். இதே நமக்கு மிஷின் பிளெண்டர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து வேலை முடிஞ்சிடும். ஸோ கையிலன்னு சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கிண்டிக்கலாம். இது ஓரளவுக்கு நான் அந்த ஸ்டேஜ் காட்டுறேன். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பீட்ரூட் பவுடரும் எசென்ஷியல் ஆயிலும் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் பீட்ரூட் பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள் நல்லாவே ஒரு திக்னஸ் வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம இது எசென்ஷியல் ஆயில் மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் பேலன்ஸ். ஸோ சோப் செய்யும் போது அவன் வேணாங்கிறதுக்காக அவாய்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ரோஸோட எசென்ஷியல் ஆயில் போடுறேன். 30 கிராம் வரைக்கும் நான் வந்து இந்த சோப்பை செஞ்சுக்கிறேன். இது வந்து ஒரு 1300 கிராம் வரைக்கும் இந்த சோப் வரும். ஸோ நான் இது மொத்தத்துக்கு சேர்த்துமே 30 கிராம் தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஹோம்மேட் சோப் அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய வந்து எந்த கெமிக்கல் ஐட்டம்ஸும் சேர்த்துக்க வேணாங்கிறதுக்காக, இது கொஞ்சமாக ஸ்மெல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. அம்மா அவனை அழுக விடாமல் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவன் வெளியே வந்தே ஆகணுங்கிற பெட்ரூம் விட்டுட்டு நம்ம வந்து இந்த அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். 30 கிராம் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை மறுபடியும் நம்ம வந்து எல்லா இதுக்குமே நல்லா ஸ்மெல் வர மாதிரி நல்லாவே நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். பிளெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம மோல்டில் வந்து போட்டுக்கலாம். சோப் எல்லாமே போட்டுட்டு 48 hours கழிச்சு தான் வந்து நம்மளுக்கு இந்த சோப் வந்து நல்லா கட்டியாகும். அதே மாதிரி நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சோப் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதை வந்து நம்ம செஞ்ச அன்றைக்கி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. மினிமம் 30 to 40 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து நம்ம இந்த சோப்பு யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம இதில் காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணியிருக்கேங்கிறதுக்கு அந்த 40 days ஆனால் தான் அதில் இருக்க கெமிக்கல் இதெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணாது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை வந்து மோல்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 100 கிராம் மோல்ட்ஸ் ஒன்றும் இந்த 50 கிராம் மோல்டு ஒன்றும் எடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நான் இன்னொரு மோல்டு இருக்குது. சோப் வந்து எனக்கு நல்லாவே கட்டியாக இருக்குது. ஸோ நான் மல்லியே வைக்கலாம் போல். அந்தளவுக்கு நல்லாவே வந்து ஒரு 1 hour நான் பிளெண்ட் பண்ண கட்டிக்கு நல்லாவே வந்து அந்த ஒரு திக்னஸ் வந்திருக்கு. பார்த்தீங்களா, உங்களுக்கு இட்லி மாவோட ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. மாவு கூட நம்ம இட்லி பாத்திரத்துக்கு அள்ளி வைக்க மாட்டோம். ஸோ அந்தளவுக்கு நல்லா கட்டியாக வந்திருக்கு. நான் ஹேண்டில் பெயிண்ட் பண்ணி இந்தளவுக்கு கட்டியாக வந்திருக்குங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம இதை லாஸ்ட்டாக ஊற்றிட்டு இந்த மோல்ட்லேயுமே வந்து ஃபுல்லாக சோப்பு போட்டுட்டேன். எனக்கு இதில் ஒரு 300 கிராம், இதில் ஒரு 400 கிராம், மொத்தம் 700 கிராம் வந்து சோப் கிடச்சிருக்கு. ஸோ நான் போட்டுட்டேன். நான் வந்து இது ரொம்ப ப்ளைனாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சும்மா இப்படி ஒரு டிசைன் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ டிசைனுன்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப ப்ளைனாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சும்மா இப்படி பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானைக்கு கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்துச்சு. இந்த சோப் வந்து எப்படி அன்மோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு 48 hours கழிச்சு கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணி வைக்கிறேன். இந்த சோப்பு நீங்களும் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். மேபி இந்த சோப் வேணும்னா நீங்கள் ஆர்டர் கூட கொடுக்கலாம். நான் உங்களுக்கு ஆர்டர் வைஸில் எல்லா டைப் ஆஃப் ஃப்ளேவர்லையும் நான் செஞ்சு தரேன். பப்பாயா, கோட் மில்க் வித் சார்கோல், நலங்கு மாவு, எல்லா விதத்துலையுமே நான் செஞ்சு தரேன். ஸோ உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் எனக்கு ஆர்டர் பண்ணலாம். நான் என்னோடய ஃபோன் நம்பர் கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.